சிம்பிளா கேக்குறேன், உங்களுக்கு வேலை வெட்டி இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா ஆட்சியை பத்தி விமர்சனம் செய், ஆட்சியிலுக்குள்ள தவறை பற்றி விமர்சனம் செய். இதை எப்படி மாற்றலாமா இல்ல என்ன செய்யலாம் அதை பத்தி பேசு. அதை விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு நபரை குறித்து தொடர்ச்சியா பேசுறேன்னா அப்போ ஒருத்தருக்கு வேலை வெட்டியில தானே அர்த்தம், இல்ல உனக்கு ஏதோ அசைன்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யாரை கேட்கணும் யாரை பேசணுன்ற எந்த புரிதலுமே இல்லைன்னு நீங்களா என்ன அரசியல் பண்றீங்க? மக்களுக்கான அரசியலை நீங்க பண்ண முடியல கடைசி வரைக்கும். எல்லாரும் எது செஞ்சாலும் தளபதி சொல்லல, தளபதி கேட்கல, தளபதி பண்ணலன்னா மனநோயா உங்களுக்கு? ஏன் இது கேக்குறாங்க? சரி, நான் வேணா ஒண்ணு செய்யறேன், தளபதிட்ட சொல்லிட்டு மனநோயில ஏதாவது பாதிக்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏத்துக்க சொல்றேன். அதை வேணா செய்ய சொல்றேன், நீங்க டாக்டர் போய் பாருங்க, நம்ம அதுக்கப்புறம் பேச. ஏன் இந்த கேள்வி சார்? அதாவது தாவேக்கால இருக்க தொண்டர்களுக்கு அரசியல் தெரிஞ்சது கூட விஜய்க்கு தெரியலங்கிறாங்க. கட்சியை உருவாக்குனது தொண்டனா தளபதி விஜயா? இன்னைக்கு விஜய் சொன்னதுக்கு எல்லாம் கதறீங்களா, தொண்டன் சொன்னது கதறீங்களா? கதறது யார் வேணா கதறலாம் சார். ஆனா யார் அரசியல் பண்ணுன்றது விஷயம் இருக்கு. யார் வேணா கதறலாம், யார் கதற வைக்கிறான் இருக்குல்ல. தளபதி கதற வச்சார்ல, வச்சாரா? கதறியா? கதறு, ஐ அம் ஹாப்பி சார் சொல்றீங்க. அவங்க எல்லாம் அதை கண்டுக்கவே இல்லைன்றாங்க சார். இப்ப கண்டுக்காத பத்தி எவ்வளவு நேரம் பேசணும் தம்பி? நீ 92 கேள்வி கேட்டிருக்க. எல்லாம் திமுக கதர்னா, கூட்டணி கட்சி கதர்னா, பிஜேபி கதர்னா, நாட்டாம கதர்னாரு, காட்டாம கதறிச்சு, ரெண்டையும் தானே கேட்ட. நாட்டாம காட்டாம ரெண்டு கதறினதெல்லாம் கேட்டேல. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான், யாருக்கெல்லாம் அந்த மனக்குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்கோ, நல்ல கவுன்சிலிங் போகணுமா இல்ல மருத்துவரை சந்திக்கணுமா, சந்திக்கிறதுக்கான வேலையை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தளபதிட்ட பேசி உங்களுக்கான நிதியை நான் வாங்கி கொடுக்குறேன், மருத்துவத்துக்கான செலவை ஏற்றுக்கொள்ள சொல்றேன்.